ரைட் ஃபைன் வெல்கம் பேக். இது வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ரிங் சர்க்கிட் பார்த்தோம். ரைட், அது மாதிரி இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்ன செஷன்னால் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில். ரைட், அதாவது எலக்ட்ரிசிட்டி டெரிஃப்னு சொல்கிறது. ரைட், அது எப்படி கணிக்கிறது, அதுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிப்போம். ரைட், ஓகே. இப்போ பாருங்கள் அந்த விஷயத்தை என்ன சொல்லுதுன்னு. நம்மளாவது மின் சிட்டை தயாரித்தல். ரைட், ஹெடிங் மின்சிட்டை தயாரித்தல் எலக்ட்ரிசிட்டி டெரிஃப். இந்த எலக்ட்ரிசிட்டி டெரிஃப் எதுக்கு தயாரிக்கிற சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ரைட், இந்த எலக்ட்ரிசிட்டி டெரிஃப் வந்து எதுக்கு தயாரிக்கிற சொல்லிச்சுன்னா, பேசிக்காக உங்களோட வீட்டுக்கு கரண்ட் பில் வரும், தெரியும் தானே? அந்த கரண்ட் பில் எதுக்கு வருது? நீங்கள் பாவிச்சு கரண்ட் வருது. ரைட், அப்போ நீங்கள் ஒரு பாவிக்கிற கரண்ட் வந்து ஒரு ஒரு அலகுல கணக்கிடப்படும். சரியானே? உதாரணமாக 50 வேட், 100 வேட், 1000 வேட், கிலோ வேட்னு சொல்லி என்ன செய்யப்படும்? கிலோ வேட்டில் வந்து நோம்பலாக கணக்கெடுக்கிற. ரைட், ஒரு கிலோ வேட்டுங்கிறது வந்து ஒரு யூனிட் நோம்பலாக. அந்த கிலோ வேட்டில் அவ்வளோ கரண்டையும் கணக்கெடுத்து அந்த கிலோ வேட் வந்து உதாரணமாக இப்போ உதாரணம் 30 கிலோ வேட் இருந்துச்சுன்னா 30 கிலோ வேட்டுக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் வந்து வச்சுப்பாங்க. அது மாதிரி 30லேருந்து 60 இருந்துச்சுன்னா 60 ஒரு ப்ரைஸ் வந்து வச்சுப்பாங்க. அடுத்து 60லேருந்து 90 ஒன்று இருக்கும், 90க்கு மேலே ஒன்று இருக்கும். சரியானே? இப்படி ஒரு கேட்டகரியாக பிரித்து இவ்வளோத்துக்குள்ளே இவர் பாவிச்சா நம்ம இவருக்கு வந்து இவ்வளோ கரண்ட் பில் வாங்கணும், இவ்வளோத்துக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே பாவிச்சாருந்தா அவருக்கு நம்ம இவ்வளோ கரண்ட் பில் வாங்கணும்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் ஒன்றை செட் பண்ணி, ரைட், நான் பாவித்த கரண்ட்டுக்கு வந்து ரைட் நமக்கு அதை கரண்ட்டை காசாக மாற்றி கணிக்கிற ஒரு செயற்பாடு தான் என்ன இந்த எலக்ட்ரிசிட்டி டெரிஃப் கணிக்கிறங்கிற விஷயம். சரியா? ரைட், இதுதான இதில் சுருக்கம். ரைட், பாருங்கள் என்ன சொல்லிக்கிண்டா. ரைட், மின் நுகர்வோர் பயன்படுத்தும் ரைட் மின்னை அளந்து அதற்கான கட்டணங்களை கணிக்கும் செயல்முறையே மின்சிட்டை கணித்தல் ஆகும். ரைட், அப்போ நம்ம பாவிக்கிற கரண்டை அளந்து அந்த கரண்டை ரைட் என்ன மாற்றுறது, கட்டணங்கள், அது காசாக மாற்றுற வேலை தான் என்ன மின்சிட்டை கணித்தல். அடுத்து பாருங்கள், பயன்படுத்தும் மின்னை அளப்பதற்கு மின்மானி அல்லது கிலோவேற்று மணித்தியாலமானி பயன்படுத்தப்படும். நாம் ஏற்கனவே ஹவுஸ் வயரிங் ஸ்டார்டிங்கில் படித்தோம். ரைட், என்ன படித்தோம்? ஹவுஸ் வயரிங் ஸ்டார்டிங்கில் அந்த KWH மீட்டர்னோடு படித்தோம். அந்த KWH மீட்டர் தான் யாருங்க மின்மானி அல்லது கிலோவேற்று மணித்தியாலமானி என்று சொல்கிறது. சரியா? ரைட், அப்போ இதன் மூலம் ரைட் பயன்படுத்தும் மின் அளவிடப்படும். எவ்வளோ கரண்ட் நாம் பாவிச்சிக்கிறோங்கிற என்ன செய்யப்படும்? இதால் அளக்கப்படும். விளங்கிட்டா? ரைட், அதில் அலகு என்னத்தில் அளக்கப்படும்டா? KWH கிலோவேட் ஹவரில் அளக்கப்படும். ரைட், கிலோவேட் அலகு, அதாவது அலகுகள் யூனிட்ஸ் என்று சொல்கிறேன். நல்லா வழங்கணும். ஒரு ரைட், இந்த என்னது கிலோவேட் ஹவருங்கிறது, ஒரு கிலோ வெட்டுங்கிறது முதல்ல எடுங்களேன். எப்படி? ஒரு கிலோவேட் KW. சரியானே? கேயும் KW. இந்த கிலோ வெட்டுங்கிறது என்னண்டா பிள்ளைகள்? ரைட், 1000 வேட். ஒரு கிலோ வேட்டுங்கிறது 1000 வேட். சரியா? ரைட், 1000 வேட்டுன்னு அது என்ன கிலோ வேட் ஹவர்ன்றுச்சுன்னா, உதாரணமாக உங்களோட வீட்டை ஒரு பல்ப் இருக்குன்னு எடுப்போம். அந்த பல்ப் வந்து 30 வேட்ன்னு எடுங்க. சரியானே? அந்த 30 வேட் பல்ப் வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு வேலை செஞ்சிச்சுன்னா அது 30 வேட். சரியானே? 2 மணித்தியாலத்துக்கு வேலை செஞ்சிச்சுன்னா அப்போ எவ்வளோ வேட் எடுத்திக்கும்? 60 வேட். விளங்கிட்டா? அப்படி அந்த மணித்தியாலத்துக்கு அது எத்தனை வேட் எடுக்கிறங்கிறது தான் அதில் போட்டிப்பான். அப்போ கிலோவேட் ஹவர்ண்டா ஒரு மணித்தியாலத்துக்கு எத்தனை வேட் வந்திக்குங்கிறத 1000ஆல் பிரித்தோம்னா என்ன வரும்? நமக்கு கிலோவேட் வரும். விளங்கிட்டா? ரைட், என்னங்கிறத இப்போ ப்ராக்டிக்கலில் பார்க்க போகிறோம். சரி, ரைட், இதெல்லாம் நீங்கள் உடம்பு போட்டு குழப்ப தேவையும் இல்லை, உங்களுக்கு தேவையும் இல்லை. ரைட், பாருங்கள். முதலாவது செல்லுப்பட்டிக்கு நுகர்வோர் பயன்படுத்தும் குறித்த மின் உபகரணத்துக்கான மின்னை பின்வரும் அளவுகளில் அளக்க முடியும். ரைட், என்னண்டா ஒரு நாளுக்கான மின் பாவனை, ஒரு நாளுக்கு நான் பாவிச்சேங்கிறது, ஒரு நாளில் நமக்கு தெரியும் எத்தனை மணித்தலைமைக்கு? 24 மணித்தலைமைக்கு. இப்போ செல்லுப்பட்டிக்கு பாருங்கள், மின் உபகரணத்தையும் வலு, அதாவது நம்ம யூஸ் பண்ண டிவைஸுக்குரிய பேட்ஸ். சரியானே? யூஸ் பண்ண டிவைஸுக்குரிய பேட்ஸை, அந்த டிவைஸ் எத்தனை ஹவர்ஸ் ரைட் ஒர்க் பண்ணிருக்கிங்கிறது, இதுக்கு எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி இங்கே 1 டேன்னு சொல்லி போட்டிங்க பார்த்தீங்களா? இந்த 1 டேங்கிற என்ன சொன்னால் ரைட் மணித்தியாலம். ரைட், பயன்படுத்திய மணித்தியாலம். அதை ஏன் 1 டேன்னு இதில் போட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் இன்னும் காண்றோம் என்ன, ஒரு நாளுக்கான மின்பாவனை. ஒரு நாளுக்கான மின்பாவனை கூட ஒரு நாளுங்கிற 1 டே தான், அதாவது 24 ஹவர்ஸ் அடுத்து வரும். சரியான பயன்படுத்தப்படும் மணித்தியாலம். அதோட
குறித்த வலுவுள்ள ரைட் மின் உபகரணத்தின் எண்ணிக்கை. உதாரணமாக நான் 30 வேட் பயன்படுத்துகிறேன், 30 வேட் பல்ப் எத்தனை யூஸ் பண்ணுறேன்ங்கிறது. அதே பல்பை எத்தனை ஹவர் யூஸ் பண்ணுறேன்ங்கிறது. சரிதானே? அப்போ ஒரு பல்ப் எத்தனை வேட், அந்த பல்ப் வந்து எத்தனை வேட், அதே டைமில் அது எத்தனை யூஸ் பண்ணுறேன், ரைட், அதே டைமில் எவ்வளோ ஹவருக்கு யூஸ் பண்ணுறேன், மூணையும் பெருக்கினாண்டா எனக்கு எத்தனை வெட் மொத்தம் யூஸ் பண்ணிக்கணுங்கிறது வரும். சரியா? ரைட். இப்போ பாருங்கள் எப்படின்டா, ரைட், இந்த அட்டவணையை விட்டுட்டு இந்த டேபிளை விடுங்க, இதை விட்டுட்டு கீழே கவனிங்க. செல்லிக்கு வீடொன்றின் நாளொன்றுக்கு ரைட் 5 எண்ணிக்கையிலான 60 வேட் மின் குமிழ்களும். அப்போ ஒரே பல்ப் 60 வேட் பல்ப் எத்தனை யூஸ் பண்ணிக்கி? 5. ரைட், ஓகே. அதே மாதிரி பாருங்கள், மின் குமிழ்கள் இருண்டன 2 என்ற அர்த்தம். 2 100 வேட் மின் விசிறிகளும். சரியான 7 ஹவர்ஸ் வீதம் பயன்படுத்தப்பட்டிக்கான். சரியா? ரெண்டுமே எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிக்கு? 7 ஹவர்ஸ். அதாவது என்ன, 60 வேட் பல்பு 7 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணப்பட்டிக்கு. அதே மாதிரி மின் குமிழும் என்ன செஞ்சிக்கு, நம்மளோட மின் விசிறி ஃபேனும் எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிக்கு? 7 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணப்பட்டி. சரியானே? அதுக்கு பிறகு சில பட்டி பாருங்கள், 50 வேட் தொலைக்காட்சி பெட்டி ஒன்று 2 ஹவர்ஸ் வீதமும். சரியானே? 50 வேட்ஸ் தொலைக்காட்சி பெட்டி இன்றைக்கு என்னென்ன 50 வேட்ஸில் இருக்கிற டிவி வந்து 2 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணப்படுது. ஏனின் ரைட், வீடின் நாளொன்றுக்கான மொத்த மின் பாவனையை ஒரு நாளுக்குரியது. ரைட், நல்லா பாருங்க, வீடின் நாளொன்றுக்கான மொத்த மின் பாவனையை மின் அலகுகளில் கணிக்க சொல்லி கட்டிக்கு. பாருங்க, அதுக்கு கட்டிக்கு மின் அலகுக்கான கட்டணமாக ஒரு 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 மின் அலகுக்கான கட்டணம் பாருங்க, மின் அலகுக்கான கட்டணம் ஒரு யூனிட்டுக்கான பேமெண்ட் வந்து ரைட் ₹2.50. ரைட், அப்போ ₹2.50 வந்து என்ன, ஒரு யூனிட்டுக்கு வந்து அறவிடப்படுது. அதே மாதிரி பாருங்க, நிலையான கட்டணம். ரைட், நிலையான கட்டணம்ங்கிறது இருந்துச்சுன்னா உங்களோட KWH மீட்டர் இருக்குது தான், கிலோவாட் ஹவர் மீட்டர். அதை கிலோவாட் ஹவர் மீட்டர் மாதிரி சிபிக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி கொஞ்சம் பார்த்தோம். அந்த சிபியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களோட அளவு குறைக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு நிலையான கட்டணம் செலுத்தணும். ரைட், அதுதான் இந்த ₹300 சொல்லி போட்டிக்கிறது. சரியானே? அதே மாதிரி இப்படின்னு செஞ்சோன்னா 30 நாள் கொண்ட மாதம் ஒன்றுக்கு மொத்த மின் கட்டணத்தை கணிக்க. ஒரு நாளைக்கு நோம்பலாக நாம் எவ்வளோ பாவிக்கமோ அதை 30 பிரிக்கணும்னா என்ன வரும், 30 நாளுக்கு நாம் எவ்வளோ மின் பாவிச்சிக்கோங்கிறது வந்து நமக்கு என்ன செய்யும், வரும். ரைட், அப்போ மொத்தம் நீங்கள் பார்க்கணும் என்ன செய்யணும்டா, எத்தனை டிவைஸ் இருக்கோ அத்தனை டிவைஸையும் தனியாக பார்க்கணும். மூலாவது பாருங்கள், மின் கொம்புல கூட இதில் இருக்கி ஃபேன் யூஸ் பண்ணிக்கிங்க. ரைட், அதே மாதிரி என்ன யூஸ் பண்ணிக்கிங்க, டிவி யூஸ் பண்ணிக்கிங்க. சரியானே? இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ இது ஒவ்வொன்றை நீங்கள் தனித்தனியாக காணணும். அந்த குறிப்பிட்ட டிவைஸுக்கு வந்து எத்தனை வெட் போயிருக்கு, அதே மாதிரி மற்ற டிவைஸுக்கு எத்தனை வெட் போய்க்கு, அடுத்த டிவைஸுக்கு எத்தனை வெட் போய்க்குன்னு தனித்தனியாக கண்டு மொத்தமாக கூட்டிங்கன்னா மொத்தமாக எத்தனை வெட் டோட்டலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ முதல்ல பாருங்கள், 60 வேட் மின் குமிழ். ரைட், எத்தனை யூஸ் பண்ணிக்கிங்க, 60 வேட் மின் குமிழை எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்க மேலே பாருங்கள், 7 ஹவர்ஸ் வீதம். ரெண்டும் 60 வேட்டும் தான், ஃபேனும் தான். ரைட், அப்போ பாருங்கள் 60 வேட் வந்து என்ன பல்ப் வந்து 7 ஹவர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. எத்தனை யூஸ் பண்ணிக்கிங்க, 5 பல்ப் வீதம்னு நான் மேலுக்கு பார்த்தோம். ரைட், அப்போ டோட்டலாக பிரிக்கினா உங்களுக்கு எத்தனை வருது, 2100 வேட் ஹவர் வருது. கிலோவேட்டுக்கு மாதிரிங்கன்னா 2.1 கிலோவேட் ஹவர்னு வரும். அதே மாதிரி 100 மின் விசிறிகளின் பாவனை. ரைட், 100 வேட் மின் விசிறிகளின் பாவனை சொல்லி பார்த்தா 100 வேட் மின் விசிறி அதே 7 ஹவர் பாய்வடுது. பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டினது இன்னைக்கு பாருங்கள், இருன்னு சொல்லி காட்டினேன். மின் விசிறி என்ன, 2 ஃபேன். ஸோ டோட்டலாக பிரிக்கிறீங்கன்னா 1400 வேட் ஹவர். ஸோ 1.4 கிலோவேட் ஹவர். ரைட், அதே மாதிரி 50 வேட் டிவிக்குரிய பாவனையை பார்த்தீங்கன்னு வச்சுன்னா 50 வேட் டிவி. ரைட், 2 ஹவர் பாவிக்கிங்க. எத்தனை டிவி, ஒன்று தான். சரியானே? டிவி ஒன்றுன்னு சொல்லி ரைட், அவர் டோட்டலாக பிரிக்கிறீங்கன்னா 100 வேட் ஹவர் வரும். ஸோ 0.1 கிலோவேட் ஹவர். அப்போ நாளொன்றுக்கும் நீங்கள் ஃபேன் மட்டும் பாவிச்சிங்க 2.1 கிலோவேட் ஹவர். சரியானே? அதே மாதிரி பல்ப் மட்டும் பாவிச்சிங்க, ஃபேன் வந்து 1.4 கிலோவேட் ஹவர் யூஸ் பண்ணிக்க. அதே மாதிரி டிவி வந்து 0.1 கிலோவேட் ஹவர் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ டோட்டலாக ஒரு நாளுக்கான பாவனை சொல்லி பார்த்தா இது மூணையும் கூட்டினா தான் ஒரு நாளுக்கு மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கரண்ட் பாவிச்சிங்கன்னு வரும். ரைட், அதான் இந்த விஷயம். அப்போ பாருங்கள், நாளொன்றுக்கான மின் பாவனைங்கிறது ரைட் 3.6 கிலோவேட் ஹவர். ரைட், அதாவது இது மூணையும் கூட்டினா வர்றது, அதாவது 3.6 கிலோவேட் ஹவர்ங்கிறது வந்து கிலோவேட் ஹவர் வந்து ஈக்குவல் அதுக்கு ஒரு யூனிட்டுக்கு. சரி, அப்போ 3.6 யூனிட்ஸ் என்று வரும்.
அப்போ இது ஒரு நாளுக்குண்டா 30 நாளைக்கு என்ன செய்யணும் 30 பெருக்கிட்டா 30 நாள் கொண்ட இதை பாருங்க 30 நாட்கள் கொண்ட மாதத்துக்கான மின்பாவனை ஏன் 30 நாட்கள் கொண்ட மாதத்துக்கான மின்பாவனை சொல்லி போட்டீங்க சில நேரம் பிப்ரவரி வந்தால் 28 வரலாம் அப்போ நாம் என்ன செய்யணும் நம்ம ஒரு மாதத்துக்கு இத்தனை நாளாக எடுக்கும் சொல்லி எடுத்து ரைட் அதை பெருக்கி நிகழ்ச்சினா அப்போ ஒரு நாளைக்கு 3.6 யூனிட் ஸோ 30 பெருக்கிண்டா 108 கிலோவாட் ஹவர் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன செஞ்சுப்பீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க சரியான சாரி ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ மாத கட்டணம் பார்த்தா இப்போ 108 கிலோவாட் ஹவர் வேகனே பாருங்கள் உங்களுக்கு செல்லிருக்கி என்னைக்கு இந்த இடம் மொத்த மின் பாவனை மின் அலகுகளை கணிக்க அதுக்கப்புறம் கட்டிக்கு மின் அலகுக்கான கட்டணமாக 2 ரூபா 50 மின் அலகுக்கான கட்டணமாக இந்த என்ன ஒரு அலகுக்கு எவ்வளோ 2 ரூபா 50 அதான் போட்டிங்க இப்போ பாருங்க போட்டிங்க என்ன அப்போ ஒரு அலகு வந்து 2 ரூபா 50 108 அலகு வரைக்கும் வச்சுட்டேன் 108 அலகுக்குரியது வரும் அப்போ 108 2.5 அலகு வரைக்கும்ட்டா ரைட் என்ன வருது உங்களுக்கு அதுக்குரிய பேமெண்ட் வரும் அதோட சேர்த்து நிலையான வாடகை நீங்கள் என்ன செய்யணும் கூட்டணும் விளங்கிட்டா அப்போ அந்த சிபி உங்களோட வச்சுக்கிறது நிலையான வாடகை என்னோட தானே 300 அந்த 300 நீங்கள் என்ன செய்யணும் கூட்டணும் கூட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 570 வரும் இப்படி தான் ஈஸியாக ஒரு 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 பில் கணிக்குது ரைட் ஓகே இப்போ பாருங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள் ரைட் கட்டிடம் ஒன்றின் நாளொழுக்கு பயன்படுத்தப்படும் மின் சாதனங்களும் அதன் பாவனை காலமும் கீழே ஆடப்படி எவ்வளோ மின் டிவைஸ் யூஸ் பண்ணிக்கோ அதை எத்தனை யூஸ் பண்ணிக்கோ அதே மாதிரி எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்கிறது நந்தி சரியானே ரைட் இப்போ பாருங்கள் மேற்படி சாதனங்களுக்காக ஒரு நாளில் நுகரப்படும் மின்னின் அளவை கணிக்க அப்போ மேற்படி சாதனங்களுக்காக மின் சாதனங்களுக்காக ஒரு நாளில் நுகரப்படும்டா நீங்கள் முதல் செய்ய வேண்டிய வேலை என்ன உங்களுக்கு சின்ன முதல் மின் குமுலுக்கு எவ்வளோ எடுத்திக்கின்னு பார்க்கணும் அதே மாதிரி மின் விசிறிக்கு எவ்வளோ எடுக்கிறது பார்த்துக்கணும் அதே மாதிரி அயன் பாக்ஸுக்கு எவ்வளோ எடுத்திக்கிட்டு பார்க்கணும் மோட்டருக்கு எவ்வளோ எடுத்திக்கிட்டு பார்க்கணும் அதே மாதிரி ஓவனுக்கு எவ்வளோ எடுத்திக்கிட்டு பார்க்கணும் மின் குமுல்டா ஒரு சரத்தில் போடலாம் ஏன்டா இதில் 60 வேட் மின் குமுல் மினிக்கு 100 வேட் மின் குமுல் அப்போ ரெண்டையும் தனித்தனியாக காணணும் சரியா அப்போ பாருங்கள் மின்குமுல்களின் பாவனைங்கிறது ரைட் 4 ரைட் 4 மின்குமுல் இருக்கு பாருங்கள் இன்னைக்கு 4 மின்குமுல் எத்தனை 60 வேட் 5 நாளைக்கு ரைட் 5 ஹவர்ஸுக்கு பாருங்கள் 60 வேட் அதே மாதிரி 5 ஹவர்ஸுக்கு அதோட கூற்றுன் 2 மின்குமுல் இருக்கு ரைட் இன்னைக்கு பாருங்க ரைட் இப்போ பாருங்க 2 ஹவர்ஸ் இருக்கு 2 மின்குமுல் இருக்கு 100 வேட் எத்தனை யூஸ் பண்ணிக்கோம் 2 ஹவர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோம் அதான் 2 மின்குமுல் இருக்கு 100 வேட் 2 ஹவர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோம் ஸோ ரெண்டையும் கூட்டினா நமக்கு 1600 வேட் ஹவர் வருது அதே மாதிரி தான் மின் விசிறி எத்தனைக்கு ஃபேன் 2 ஃபேன் இருக்கு 100 வேட் அதே மாதிரி 5 ஹவர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோம் சரியா ரைட் அப்போ பெருக்கி நான் உங்களுக்கு என்ன வரணும் படுத 1000 வரணும் படுத்த 100 நள்ளி இருக்கா இதை மாற்றிக்கொள்ளுங்க ரைட் அதே மாதிரி மின்னழுத்தின் பாவனை அப்போ ஒரு அயன் பாக்ஸ் வந்து ரைட் 500 வேட் 1 ஹவர் யூஸ் பண்ணப்படுது அப்போ 500 வேட் ஹவர்னு வருது அதே மாதிரி தான் மோட்டரும் ஓவனும் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் ரெண்டையும் கூட்டி பக்கத்தில் ஆடலாம் ரைட் அப்போ இது மோட்டருக்கு நீங்கள் காண்டிங்க அதே மாதிரி அவனுக்கு இஞ்சல் நீங்கள் காண்டிங்க போட்டுனா உங்களுக்கு மொத்தம் 3500 வேட் ஹவர் வருது சரியானே அப்படி கூட்டி போட்டு மொத்தம் வந்தீங்கன்னா மொத்த நாளுக்கான மின்பாவனை என்ன செய்யணும் எல்லா டிவைஸும் எவ்வளோ கரண்டை உறிஞ்சிருக்குங்கிறத கூட்டினா உங்களுக்கு 6600 வேட் ஹவர் வரும் ஸோ 6.6 கிலோ வேட் ஹவர்னு வரும் சரியா அப்போ 6.6 கிலோ வேட் ஹவர்னு வருது சரிதானே அப்போ முதல்ல ரெண்டாவது கேள்வி பாருங்கள் என்ன டேச்சுன்னா மாதாந்த கட்டிடத்தின் மொத்த மின்பாவனை ஆளுகளை கணிக்க அப்போ மாதாந்தம்ண்டா ஒரு நாளைக்கு கண்டுட்டிங்கன்னா மாதத்துக்கு என்ன செய்யணும் 30 பெருக்கி வச்சுருயானே அதான் சொல்லி ஒரு நாளுக்கான மொத்த மின்பாவனை 6600 யூனிட் சரியானே 6.6 அதானே அதாவது 6600 வெட் ஹவர் ரைட் அப்போ இந்த வருது ரைட் அதை என்ன செய்யணும் நீங்கள் 30 பெருக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு ரைட் யூனிட்ஸ் வருது இவ்வளோ பாருங்கள் 6.6 கிலோவாட் ஹவர்னா 6.6 யூனிட்னு வரணும் ஆனால் இதில் 6600 யூனிட்னு சொல்லி போட்டிக்கு இதை கொஞ்சம் பார்க்கணுமா நீங்கள் அடுத்தது வரும் 6.6 யூனிட்னு வரும் சரியா அப்போ இந்த 6.6 அப்போ 30 நாளுக்கான என்ன செய்யணும் 6600 ரைட் தர 30 பெருக்கி நான் உங்களுக்கு 6600 வெட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் 6600 வெட் தர 30 நாளைக்கு பெருக்கினா 19000 சரி எத்தனை கூட வருது ரைட் 1,98,000 வருதா ஓ வெட் ஹவர்னு வருது அப்போ நீங்கள் இந்த 3 சைவரையும் விட்டுவிட்டீங்கன்னா இருக்கும் 198 கிலோ வேட் ஹவர்னு வருது சரியானே அப்போ கிலோ வேட் ஹவருங்கிறதா எதுக்கு சமன் யூனிட்டுக்கு சமன் சரியானே ஓகே இதுதான் சொல்கிறேன் அந்த நோட்ஸை உடனே சும்மா பார்த்துட்டு அப்புறம் அந்த அப்டேட் பண்ணி தரேன் உங்களுக்கு அதுக்கு தான் ரைட் அடுத்து பாருங்கள் மூன்றாவது கீழுள்ள கட்டண பட்டியல் விவரத்துக்கு அமைய மாதத்துக்கான மொத்த மின்பாவனை கணிக்க
ரைட் செல்லிக்கு சைபர்லேருந்து 30 ஒரு ரேஞ்ச் ஒன்றுக்கு கொடுத்தியான்னு ஒரு வந்து 5 ரூபாய்க்கு நமக்கு சிபி தர எல்லாமே மானிய அடிப்படையிலாம் தரும் சரியானே எடுத்தெடுப்பில் என்ன ஒரிஜினல் ப்ரைஸுக்கு தரல சிபி வாங்க கூட்டால கரண்டை கூட விலைக்கு வாங்குற தர கூட்டால குறைச்சி தர சரியானே அப்போ உங்களுக்கு 5% 10% 15 ரூபா 20 ரூபா 25 ரூபான்னு சொல்லி வரும் அப்போ இந்த 181 யூனிட்டுக்கு மேலே எவ்வளோ கரண்ட் பாவிச்சாலும் ஒரு யூனிட்டுக்கு அவருக்கு 50 ரூபா விழும் 40 ரூபா விழும் சரியானே நிலையான கட்டணம் உண்டுச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் இந்த கட்டணத்தை கூட்டுற இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் இந்த கட்டணத்தை கூட்டுறேன் சரியா அப்படி தான் நம்ம என்ன செய்யறது எதை கூட்டணுமோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன் சரியா அவ்வளோதான் வேலை ரைட் அப்போ கேள்வி பாருங்கள் 30 அலகுக்கான மின் கட்டணம் 0 to 30 அலகுக்கான மின் கட்டணம்னு சொல்லி பார்த்தா அப்படி பார்ப்பீங்க ரைட் 30 அலகு மேக்ஸிமம் ரைட் ஒரு அலகுக்கான கட்டணத்தை பாருங்கள் எவ்வளவு 5 ரூபா சரியா அப்போ 30 அலகுக்கான மின் கட்டணம் பார்த்தா என்ன செய்யணும் 30 5 பெருக்கிட்டா 150 ரூபா அதே மாதிரி 30லேருந்து 60 31லேருந்து 60 இல்லை 31லேருந்து 60 எத்தனை கேப் 30 அப்போ அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் போட்டியான்னு பாருங்கள் முன்ன அட்டவணையில் இங்கே 10 ரூபா போட்டிப்பான் அப்போ 10 ரூபாவில் பெருக்கினீங்கன்னா அதுக்குரிய பேமெண்ட் வரும் அப்படி எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா மொத்தவங்களுக்கு எவ்வளோ வருது அது மாதிரி ஒரு ரேஞ்சுக்கும் ப்ரைஸ் என்ன செய்து மாறுது பாருங்கள் சும்மா நோமலாக பாய்க்கிற 150 ரூபா கரண்ட் பில் போகுதுண்டா அதுக்கு 60க்கு பாய்க்கிறாளுக்கு 300 கரண்ட் பில் போகும் அதுக்கு மேலே பாய்க்கிறாளுக்கு 900 ரூபா கரண்ட் பில் போகும் அதுக்கு மேலே பாய்க்கிறாளுக்கு 1500 ரூபா போகும் சரியானே 198 யூனிட்டுக்கு மேலே பாய்க்கிறாளுக்கு வந்து 700 சரி கூட வரும் சரியானே எத்தனை இதில் போட்டிக்க போல படியா சரி 7201 ரூபா வருது சரியானே ஸோ டோட்டலாக கூடிய வந்து 35,070 ரூபா வருது சரியானே 35,070 ரூபா ஒரு ஆளுக்கு ஒருத்த வருதான் மிஸ்ஸிஜன் அவரது விளங்கணும் விஷயம் என்னென்னா 35,070 ரூபா ஒரு ஆளுக்கு வருதுன்னா நம்மளோட இந்த இவர யூனிட் வந்து கூட சரியா இப்போ கூடன்னு செய்யக்கூடாது இப்போ எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா டோட்டல் ஒன்று இருக்கும் அந்த டோட்டலை நீங்கள் டிவைட் பண்ணணும் உதாரணமாக 250 இருக்கின்றீங்கன்னா 250 யூனிட்டை 250 முதல் 30 யூனிட்டை 30 கொடுக்கணும் அந்த 30 கழிச்சு அதை செய்யணும் இப்போ 250 220 அந்த 220 30 யூனிட் இதுக்குள்ள கொடுப்பீங்க சரியா அப்போ திரும்பி 61 120 அதுக்குள்ள தின்ன யூனிட் 60 யூனிட் இருக்கு அப்போ மிச்சம் அந்த 60 என்ன செய்வீங்க இதுக்குள்ள கொடுப்பீங்க அப்படியே கழிச்சு வந்தது பிறகு மிச்சம் ஒரு பேலன்ஸ் ஒன்று வரும் தானே இந்த எது 180 வர ஒன்று வரும் 180க்கு பிறகு வர மிச்சம் அவ்வளவு அந்த 180க்கு பிறகு வர மிச்சம் அவ்வளோத்துக்கு 180க்குரிய ரேஞ்சை போடும் சரியா அப்படி தான் நான் போடுறேன் இந்த கதையை இன்னொரு தான் பெக் பண்ணி கேட்டு பாருங்கள் தெளிவு வரைக்கும் சரியானே அப்போ மொத்தத்துக்கான மின் கட்டணம் எவ்வளோ பார்த்தா இன்னைக்கு 3750 ரூபா 50ஓட என்ன செய்யணுன்றீங்கன்னா நிலையான கட்டணத்தை பாருங்கள் 181க்கு மேலே ஒரு ஆள் எடுத்தால் ரைட் 700 ரூபா வரும் ரைட்டா 181க்கு மேலே எடுத்த ஒரு ஆள் 700 ரூபா வரும் அப்போ 182க்கு மேலே எடுத்தால் ஒரு ஆள் 700 ரூபா வருது வரக்கூட்டால என்ன செய்யுது நம்ம இதோட கூட்டுப்படுது ரைட்டா முதல் நாளாக பார்க்கணும் பழைய கேள்வி நினைச்சு பாருங்கள் 198 யூனிட்டில் 198ல் முதல் 30 எதுக்கு கொடுப்பீங்க இதுக்குள்ளே கொடுப்பீங்க ரெண்டாவது 30 செட்டை கொடுப்பீங்க இது கொடுப்பீங்க அதுக்கப்புறம் வர 60 செட்டை கொடுப்பீங்க இதுக்குள்ளே கொடுப்பீங்க இப்போ 60ம் அங்கலத்து நினைக்கும் உங்களுக்கு 60 அதுக்குள்ளே ஏற்கனவே 60 கொடுத்துட்டீங்க அப்போ 120 போனால் 192ல் 120 கழிச்சிங்கன்னா மிச்ச பேலன்ஸ் வரும் அந்த மிச்ச பேலன்ஸ் இதுக்குள்ளே செட் ஆகுதான்னு பாருங்கள் ரைட் அதுக்கு மேலே மிச்ச பேலன்ஸ் வருதுன்றீங்கன்னா அது தூக்கி இதுக்குள்ளே போடணும் அப்படி வார அந்த ஒவ்வொரு செட்டை போட்டு அதுக்குரிய ப்ரைஸ் அளவு இருக்கும் பழங்கிட்டா ரைட் அப்போ கூட்டினீங்கன்னா 4270 ரூபா வருது இப்போ 4வது சொல்லி பாருங்கள் குறித்த கட்டிடத்தின் மின் கட்டணத்தை குறைக்க நுகர்வோரால் மேற்கொள்ள முடியுமான 2 விடயங்களை குறிப்பிட்டான் கரண்ட்டை குறைக்கணும்னா கரண்ட்டை குறைய உறிஞ்சணும் அப்போ என்ன செய்யலாம் குண்டு பல்பை கலத்தி போட்டு எல்இடி லைட்டு யூஸ் பண்ணலாம் சரியா அப்போ பாருங்கள் 60 வாட் 100 வாட் மின்கம்பளுக்கு பதிலாக என்ன செய்யலாம் எல்இடி பல்பை பயன்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி விண்டோ என்ன செய்யலாம் சும்மா தனி பலகையை போடாமல் கிளாஸ் விண்டோ யூஸ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் வரும் சரியான இப்படியான ஐடியாக்களை என்ன செய்யலாம் கொடுக்கணும் அடுத்தது அயன் பாக்ஸை போட்டு ஒவ்வொரு சரமும் போட்டு ஒரு ஆள் அயன் பண்ணால் ஒரு சரத்தில் போட்டிங்கன்னா நார்மலாக ஹீட் ஆயிரும் அந்த ஹீட்டில் என்ன செய்யலாம் அயன் பண்ணி முடிக்கலாம் சரியான இப்படியான விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம் கொடுக்கணும் ரைட் அடுத்தது பாருங்கள் முக்கலை இணைப்புகள் நம்ம இவ்வளோ நாளும் படித்தது ஹவுஸ் வேரிங் எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் இது 3 ஃபேஸ் முக்கலை இணைப்புகள் முக்கலை நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிக்கேன் 3 லைவும் ஒரு நியூட்ரலையும் இருக்கும் சிங்கிள் ஃபேஸ் இருந்துச்சுன்னா ஒரு லைவும் ஒரு நியூட்ரலையும் இருக்கும் அவ்வாறுங்க முக்கலை இணைப்புகளில் 3 தனிக்கலை அவத்தைகளை கொண்டு முக்கலை அவத்தை இணைப்பு செய்யப்படும் 3 தனிக்கலை நான் சின்ன லைவ் 1 லைவ் 2 லைவ் 3 3க்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் 3ஐ ஒன்றா சேர்த்து ஒரு நியூட்ரலில் கனெக்ட் பண்ணி தான் என்ன செய்கிற முக்கலை இணைப்பு கண்டுபிடிக்கிறது அதாவது பாவிக்கிறேன் ரைட் அப்போ அது ஒவ்வொரு 3 அவத்தைகள் ரைட் 3 ஃபேஸ் இருக்குமா கலை வரைவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் அடுத்தது இலங்கையில் முக்கலை வோல்ட் அளவு வந்து 400 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ்
ஹேர்ட்ஸ் மாறாது. எனக்கு ஹேர்ட்ஸோட விஷயமெல்லாம் ஏற்கனவே படிச்சிட்டேன். சரியானே? பாருங்கள், இலங்கையில் 3 ஃபேஸ் கரண்ட் வந்து 400 வோல்டேஜ் 50 ஹேர்ட்ஸ் தான். ரைட்? இது வழி வோல்ட் அளவாகும். வழி வோல்ட் அளவு உண்டுச்சுன்னா என்ன, நமக்கு கிடைக்கப்பெற வோல்டேஜ். சரியானே? டிரான்ஸ்ஃபார்மரில் உற்பத்தி ஆகிறது 410 இருக்கும். நம்மளோட வீட்டுக்கு வந்து சேர்றது வந்து 400 வோல்டேஜ். சரியானே? அதே மாதிரி பாருங்க, மேலும் தனிக்கலை வோல்ட் அளவாக சிங்கிள் ஃபேஸுக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறது வந்து நார்மலாக 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ். சரியானே? கலை வோல்ட் அளவு பயன்படுத்தப்படுகிறது. சரியானே? ரைட். அடுத்து பாருங்க, முக்கலை இணைப்புள்ள 2 வகையான இணைப்புகள் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டார் கனெக்ஷன், சரியான ஸ்டார் கனெக்ஷன். அடுத்தது சொல்லிட்டு டெல்டா கனெக்ஷன். 2 இருக்கு. 3 ஃபேஸில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஸ்டார் கனெக்ஷன், அடுத்தது டெல்டா கனெக்ஷன். ரெண்டையும் படிக்க போகிறோம். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கங்க முதலாவது. ஸ்டார் கனெக்ஷனுங்கிறது வந்து 4 கேபிள் வரும். உங்களோட அந்த ரோட்ல எல்லாம் கண்டிங்கன்னா 4 கேபிள் இருக்கும். 3 லைவும், ரைட், 3 லைவும் 1 நியூட்ரலையும் இருக்கும். சரியானே? அப்போ அது வந்து என்ன செல்ற, நம்மளோட ஸ்டார் கனெக்ஷனில் செல்ற. டெல்டா கனெக்ஷன் வந்து 3 கேபிள் தான் இருக்கும். இதை நீங்கள் காணலாம் எங்கே இருந்துச்சுன்னா, ஃபாரஸ்ட் ஏரியாக்களில் போகிற கேபிளில் பாருங்கள் 3 கேபிள் தான் போகும் உயரத்தில். காரணம் என்னன்னு 4 கேபிளை சேர்த்து கடத்த போனோம்னா செலவும் கூட, கொஸ்ட்டும் கூட. ரைட்? அப்போ அதில் குறைக்கிறதுக்காக என்ன செய்யறான்னு 3 கேபிளை வச்சு கடத்துறேன். 3 கேபிளை வச்சு கடத்தும் போது 3ம் லைவாக தான் இருக்கும். நியூட்ரலுக்குள்ளே வரவே வராது. 4 கேபிளை வச்சு கடத்தும் போது நியூட்ரலும் அதுக்குள்ளே சேர்ந்துருக்கும். 3 லைவ் இருக்கும். லைவ் 1, லைவ் 2, லைவ் 3. சரியானே? அது எப்படி அந்த 3 கேபிள் அதுக்குள்ள வருது, எப்படி அந்த செகண்டரி கோயிலுக்கு அந்த கனெக்ஷன் மாறுது. அதே மாதிரி ஸ்டார் கனெக்ஷனில் எப்படி 4 வருது, அதில் இருந்து எப்படி நியூட்ரல் எங்கே இருந்து எடுக்கும். சரியானேங்கிற விஷயம்லாம் என்ன செய்வோம் நாம அடுத்த கிளாஸில் இன்னும் டீப்பாக பார்ப்போம். சரியானே? இனி தான் பார்க்க போகிற விஷயம் இந்த 3 சிங்கிள் ஃபேஸ் வந்து நல்ல டீப்பாக பார்த்தோம். அதே மாதிரி 3 ஃபேஸும் நல்ல டீப்பாக பார்ப்போம். ரைட்? உங்களை என்ன செய்கிறேன், அடுத்த செஷனில் சந்திக்கிறேன். இதோட வைண்ட் அப் பண்ணுறேன். குட் நைட்.